Listen to the word what the gods gave you life. 1, 2, 3, go! Planet. 1, 2, KO 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 planet. 1, 2, KO. எனக்கு அன்பார்ந்தவங்களே, வெல்கம் டு பிளானட் Y2K. இந்த நிகழ்ச்சியிலையும் அவங்க ஒவ்வொருவரையும் பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இப்போவும் எங்களோட யூடர்ன் வெப்சைட் www.uturn.in அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா காட்ஸ் வேர்ட், அதாவது இன்றைக்கி என்னென்ன வார்த்தையை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் என்று நீங்கள் பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் பர்சனல் இஷ்யூஸ், இன்னும் பிரச்சனைகளை எங்களுக்கு அட்ரஸ் பண்ணி அதற்கு ஒரு பதில் வேணும்னா நீங்கள் எங்களோட கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்குள்ளே போய் நீங்கள் எங்களுக்கு எழுதி போடலாம். நாங்கள் உங்களுக்கு ஆண்டவருடைய பதிலை கொடுப்போம். இன்னும் பிளானட் Y2K நிகழ்ச்சியோட அப்டேட்ஸ், இன்னும் எங்களோட மற்ற ஈவெண்ட்டோட அப்டேட்ஸ் இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ பி ஷோர் டு செக் அவுட் யூடர்ன் வெப்சைட். இன்னும் எங்களோட யூடர்ன் மீட்டிங்ஸ்க்கும் போக மறந்துடாதீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நம்புகிறேன். எங்களோட சென்னை லொக்கேஷன்ஸ், அதாவது பாரிஸ்லேயோ இல்லை டிஜி செனக்கரன் ரோட்லையோ இல்லை வானகரத்துலேயோ எந்த லொக்கேஷன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கோ நீங்கள் அங்கே போக மறந்துடாதீங்க. ஒவ்வொரு சண்டேயும் 4:30 to 6 அந்த மீட்டிங்ஸ் நடக்கும். அதில் நிறையா வாலிபர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க, அற்புதத்தை பெற்றிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போக மறந்துடாதீங்க. இன்றைக்கும் என்னடா இந்த ப்ரோக்ராமில் வரப்போகுது என்று ஆவலோடு காத்துட்ருக்கீங்களா? இன்றைக்கும் உங்களுக்கு புதுசாக டிஃப்ரெண்ட் திங்ஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே சுவாமி. நீர் வேண்டும் என்று வாஞ்சிக்குதே சுவாமி. என்னை வந்து நிரப்பும் என்று கேட்போமா? என் பேர் கே யோகானந்தம். இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் பாமலர் கேரளா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேரளாவிலேருந்து வந்திருக்கோம். வந்துட்டு 1994 எங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. இருக்கிற சமயத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கடைசி சமயத்தில் வந்து கைவிட்டாங்க. அப்போ வந்து இவங்க ரொம்ப வீக்கம் ஆயிடுச்சு, ஒன்றும் தாயை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா பிள்ளையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயத்தில் சொன்ன உடனே எனக்கு அதை கிரகிக்க முடியாமல் கீழே விழுந்து எனக்கு ஒரு ஸ்டிச்சும் கூட இருக்குது இந்த இடத்துல. அதே சமயத்தில் அப்போ அந்த சமயத்தில் வந்து எங்களுக்கு மாத பத்திரிக்கை வந்து ஏசலுக்கு பத்திரிக்கை வந்துக்கிட்டு இருந்துச்சு.
அப்போ அந்த 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த புக்கு வந்துச்சு. 1994 ஏசு அழைக்கிற புக்கு வந்துச்சு. அப்போ நமக்கு ஒரு பாலகன் ஏசையா 9:6 உள்ளது. இப்போ அதே போல் நாங்கள் வந்து டாக்டர்லாம் கைவிட்டாங்க. அப்போ அந்த வாக்குத்தத்தின்படி எங்களுக்கு வந்து அதே ஆண் குழந்தை கிடச்சதுனால நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு வந்து ஒப்பு கொடுத்துட்டோம். திரும்ப 1995 வந்து நாங்கள் பையனை வந்து யங் பார்ட்னர் சேர்க்கறது வேண்டி சேர்த்தோம். இப்போ முதலாவது எம்ஓ மணியாட்டை வந்து 20 ரூபா அனுப்பணும். அடுத்து 2வது வந்து 50 ரூபா அனுப்பணும். திரும்ப 3வது வந்து 100 ரூபா அனுப்பணும். இப்போ மொத்தம் 170 ரூபா தான் எங்களுக்கு அனுப்ப முடிஞ்சு. அதுக்கு மொத்தமாக எங்களுக்கு அனுப்ப முடியாமல் அப்படியே நிறுத்திட்டோம். திரும்ப ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 2005 2 பிள்ளைங்களுக்கு சேர்ந்து நாங்கள் வந்து 2000 வச்சு 4000 ஒரே சமயத்தில் அனுப்பி இந்த யங் பார்ட்னரில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. யங் பார்ட்னரில் எங்கள் அம்மா அப்பா சேர்த்து விட்டாங்க, எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்கூலில் வந்து படிக்கும்போது எனக்கு முதல் மார்க்கே தேவன் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ மற்ற பையங்கள்லாம் கேட்கும்போது உனக்கு மட்டும் எப்படி முதல் மார்க் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அவன் எங்களை யங் பார்ட்னரில் சேர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து நிறையா பேங்க என்னை பார்த்து அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி யங் பார்ட்னர் சேர்ந்துருக்காங்க. இப்போ எங்கள் சன் வந்து யங் பார்ட்னர் இருந்ததுனால எஸ்எஸ்எல்சியில் வந்து மொத்தம் 10 சப்ஜெக்ட்டு 10 சப்ஜெக்ட்டு 8 பாடத்தில் வந்து 100% மார்க்கு, ஒரு பாடத்தில் வந்து 90%, ஒரு பாடத்தில் வந்து 80%. அப்படியாக அப்போ யங் பார்ட்னர் இருந்தது மாத்திரமே அப்போ ஆண்டவர் விசேஷ ஞானத்தை கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் சொன்ன அந்த வாக்குத்தத்தின்படியே எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அப்போ எஸ்எல்சி அந்த பரீட்சை எழுதுகிற சமயத்தில் எனக்கு ரொம்ப நேரம் முழிச்சிருந்து படிக்க முடியாதனால தலைவலி வந்துடுச்சு. அப்போ வந்ததுனால ஒரு பகுதி பாடங்களை படிக்காமே தான் போய் எழுதினேன். ஆனாலும் நான் படித்த பாடத்துலேருந்து மட்டும்தான் எனக்கு கொஸ்டின் வந்திருந்தது. அதில் வந்த கொஸ்டினும் நான் எழுதுனதெல்லாம் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த ப்ரேயர் கார்டில் எழுதியிருக்க ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து நான் ஜெபம் பண்ண மாதிரியே தேவன் எனக்கு வந்து 10 பாடத்தில் 8 பாடத்தில் 100 out of 100 வாங்க வச்சார். தேவன் அது மாதிரி மற்ற 2 பாடங்களையும் 90% 80% கொடுத்தாரு. இளம்பங்களா சேர்ந்தது மாத்திரமே ஆண்டவர் நாங்கள் பற்றி கொண்டது மாத்திரமே ஆண்டவர் விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து அப்போ எந்த போட்டி வச்சல இப்போ சப்ஜெக்டில் மாத்திரம் இல்லை, எந்த காம்படிஷன் வச்சாலும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வராங்க. இது எல்லாமே வந்து எங்களுடைய ஞானத்தினால இல்லை, எங்களுடைய பராக்கிரமத்தினால. அப்போ ஆண்டவர் செய்த ஞானம் அவருடைய இரக்கம் தயவாக காணப்படுகிறது. அப்போ ஆகவே இந்த இயேசு அழைக்கிற ஊழியம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக எல்லாம் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது. இதுக்கு தேவனுக்கும் இளமங்காளருக்கு எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணுற எல்லாருக்காக நன்றி சொல்கிறேன். அப்போ எங்களுடைய மூத்த மகன் வந்து யங் பார்ட்னர் சேர்ந்துருந்தனால இந்த எஸ்எஸ்எல்சி பரீட்சையில் வந்து 10 பாடத்தில் வந்து 8 பாடம் 100%, ஒரு பாடத்தில் 90%, ஒரு பாடத்தில் 80% கிடைச்சதுனால திரும்ப வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து 1500 ரூபா கிடச்சிங்க. இந்த 1500 ரூபா வந்து இளமங்கால திட்டத்திற்கு நாங்கள் கொடுக்கணும் பொருத்தனை எடுத்துருந்தோம். அதன்படியே வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு ஆண்டவர்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம். இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம். இந்த திட்டத்தில் இணையும் ஒவ்வொரு பிள்ளைகளின் எதிர்காலம், உடல் சுகம், வாழ்க்கையின் வெற்றிக்காக இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர ஜெப வீரர்கள் 24 மணி நேரமும் இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபித்து வருகின்றார்கள். இதனால் வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களில் வெற்றியும், ஆபத்து, விபத்து, வியாதியில் இருந்து விடுதலையும் பெற்று இறைவனின் ஆசீர்வாதத்தோடு இவர்களின் வாழ்க்கை பயணம் தொடரும். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் இணைவதற்கான படிவங்கள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். வெப்சைட் முகவரி www.jesuscalls.org. மேலும் விவரங்களுக்கு ஜெபகோபுரம் 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம். தொடரும் பாதுகாப்பு. எங்கள் அருமை செந்தில்குமார் பூனமல்லி சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை நன்றி காணிக்கை அனுப்பி தாங்கியிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய கிருபையினால் நேற்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறீர்கள். ஹாப்பி பர்த்டே செந்தில்குமார். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 16:5 படி கர்த்தர் உங்கள் சுதந்திரம், உங்கள் பாத்திரத்தின் பங்குமானவர், உங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றுவார். ஏசப்பா, உன் மகனுடைய வேலையை ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவனே, அனிதாவுக்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் சக்ஸஸை தாரும் சுவாமி. ஐயா, 2 பேரையும் முத்தமிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒரு குழந்தையை தாரோ ராஜா கனம் பண்ணும். அப்படியே சுவாமி, தயவு செய்து முழு குடும்பத்தையும் அது வெளிச்சத்தை காணும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ. ஜோசபினா செல்வியா, காட் பிளஸ் யூ. திருநெல்வேலியிலிருந்து நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறாய். ஹாப்பி பர்த்டே ஜோசபினா. காட் பிளஸ் யூ. அதே போல ஆண்டவர் லோ பிளட் பிளேட்லெட்ஸ் கவுண்ட்லேருந்து உன்னை தப்புவித்திருக்கிறாரே, எவ்வளோ பெரிய கிருபை. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆசீர்வதியும். உபாகமம் 28:10 படி கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது.
ஏசப்பா, இந்த வசனத்தின்படியே சுவாமி உமது மகளை ஆசீர்வதித்து உமது நாமத்தை வைத்து 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 சுவாமி ஜோசபினாவையும் டாவின் சாமலையும் ஆசீர்வதி எதிர்காலத்தை செழிக்கச் செய்யும். குறைவில்லாமல் பிள்ளைகள் ஓங்கி வளரும் ஆசீர்வாதத்தை காணும்படி கிருபை செய்யும். அப்படியே ராஜா, எங்கள் சகோதரர் தேவசீலன் அவர்களையும் சகோதரி சாந்தா அவர்களையும் ஆசீர்வதித்து சொந்த வீட்டை தாரும், குடும்பாசீர்வாதத்தை தாரும், பெர்மனன்ட் ஜாபை தாரும் 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 ஏசப்பா. அப்படியே கிறிஸ்டியை ஆசீர்வதித்து வேலையிலே ஆசீர்வாதத்தை தாரும். அகஸ்டின் ஏப்ரஹாமை ஆசீர்வதித்து MS சர்ஜன் படிப்பிலே ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தி வையும் அப்பா. ஆண்டவனே, தயவு செய்து ஐயா மிஸ்டர் தங்கையாவையும் மிஸ்ஸஸ் சுகீர்த்தா அம்மாவையும் ஆசீர்வதியும் கனம் பண்ணும். நீண்ட ஆயுளை தாரும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இந்த வாரமும் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற பிளானட் Y2K வியூவர்ஸ் அனைவருக்கும் இந்த வசனத்தின்படி ஆண்டோட ஆசீர்வாதம் உங்கள் மீது வருவதாக. அண்ட் ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. I wish you a very happy birthday. பிரியமானவர்களே, இன்றைக்கும் புண்பட்ட இருதயத்தை ஆண்டவர் எப்படி குணமாக்குகிறார் என்ற தலைப்பின் 2வது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். போன வாரம் நான் உங்ககிட்ட சொன்னதோட ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்றேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த காயப்பட்ட இருதயம், இந்த புண்பட்ட இருதயம் எப்படி மக்களுக்கு ஏற்படுது அப்படின்ட்டு 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவதாக, மற்றவங்க சொல்கிற வார்த்தைகள்னால அவங்க இருதயம் காயமடையுது. 2வதாக, அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தித்த தோல்வியினால் அவங்க இருதயம் புண்படுது. இன்னும் 3வதாக, அவங்கள சுற்றி இருக்க சூழ்நிலையினால், அவங்க சிச்சுவேஷன்ஸ்னால் அவங்க இருதயம் புண்படுது. இதுதான் ஒருத்தர் இருதயம் புண்படுறதுக்கு 3 காரியங்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? புண்பட்ட இருதயத்தை ஆண்டவர் எப்படி குணமாக்குகிறார் அப்படின்றத நம்ம சங்கீதம் 147:3 என்ற வசனத்தில் பார்த்தோம். ஆண்டவர் தான் நம்ம நொறுங்குண்ட இருதயத்தை அவர் குணமாக்குகிறார். ஆண்டவர் நம்ம காயங்களை கட்டுகிறார். இன்னும் நம்ம பார்த்தோம்னா, நம்ம சரீர காயத்தை ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில் நமக்கு சுகம் கொடுத்துட்றார், ஒரே நிமிஷத்தில் நமக்கு ஹீல் பண்ணி ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் புண்பட்ட இருதயத்தை, காயமுள்ள இருதயத்தை எப்படி ஹீல் பண்ணுகிறார், எப்படி சுகமாக்குகிறார், எப்படி விடுதலை கொடுக்கிறார் என்று நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவருடைய வார்த்தையினால் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொரு தடையும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும் போது, நம்ம அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒத்துழைக்கும் போது அவர் நமக்கு படிப்படியாக விடுதலை கொடுக்கிறார். இன்னும் நம்ம பார்த்த ஒரு காரியம் என்னென்னா, புண்பட்ட இருதயம் உள்ளவர்களுடைய ஒரு தன்மையை நம்ம பார்த்தோம். அவங்க எப்படி தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு ஆண்டவர் எப்படி வழியை திறக்கிறார். இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த புண்பட்ட இருதயம் உள்ளவர்களுடைய இன்னும் 2 தன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். 2வது தன்மையை பார்த்தோம்னா, அவங்க முன்கோபப்படுகிறவர்களாக இருக்காங்க. முன்கோபப்படுறதுனா என்ன? இப்போ நம்ம தொட்டாச்சு நீங்கி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் முன்கோபப்படுறதுக்கும் கோபப்படுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முன்கோபப்படுறவங்க வந்து எப்போவுமே என்ன சொன்னாலும், என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும், என்ன பேசினாலும் அவங்க எப்போவுமே எல்லாத்துக்கும் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை எரிஞ்சு விழுவாங்க. ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த 3 தன்மைகள் சொன்னேன் இல்லையா? ஒன்று, யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதனால அவங்க எப்போவுமே கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா 2வதாக, அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், அதாவது தோல்விகள் ஏதாவது அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், அதனால அவங்களுக்கு கோபம் வரலாம். இல்லைனா 3வதாக, அவங்களோட சுச்சுவேஷன், அவங்க இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனால், அவங்க சூழ்நிலைகள்னால அவங்க கோவப்படலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பர்த்டேனா எல்லாரும் அவங்களுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாராவது விஷ் பண்ணலன்னா, நீ என்ன எனக்கு காலையில் 7 மணிக்கு தான் விஷ் பண்ணுவியா, ஏன் நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் நைட் 12 மணிக்கு விஷ் பண்ணலன்னா, ஏன் எனக்கு கிஃப்டோடு வந்து விஷ் பண்ணல அப்படின்ட்டு அவங்க நினைப்பாங்க. இப்போ இந்த ஸ்கூல் காலேஜ்லலாம் அது ரொம்ப சகஜம் இல்லையா? எல்லாம் 12 o'clock கரெக்டாக நம்ம விஷ் பண்ணுறோம் இல்லையா?
அதுக்கே இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு அவங்களுக்கே கோவம் வரும், அவங்களே எரிச்சல் படுவாங்க. அது அவங்கள கோவப்படுத்தணுன்ட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க பண்ணுற செயல் அவங்களுக்கு தானாகவே எதர்ச்சியாக அவங்களுக்கு முன்கோபம் வந்துடும். இன்னும் நம்ம ரெண்டாவதாக பார்த்தோன்னா, அவங்க ஜாப் சுச்சுவேஷனில் அவங்க நல்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லை நார்மலாகவே அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் அவங்க பண்ண ஒர்க்கை எல்லாருமே வந்து அவங்கள ப்ரைஸ் பண்ணோம், அவங்களுக்கு வந்து ஐயோ நீ ரொம்ப நல்லா பண்ண அப்படின்ட்டு எல்லாரும் அவங்கள புகழணும் அப்படின்ட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி அவங்க எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும்போது யாருமே அப்படி செய்யலைன்னா, யாரும் அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணலனா, யாரும் அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லனா, இல்லை சாரி சொல்லனா, அவங்களுக்கு உடனே அந்த முன்கோபம் அடைகிறாங்க. உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு டிப்ரெஸிங், அதை எப்படி சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எரிச்சல் படுறாங்க. இப்படி இவங்க கோவப்படுறதுனால, இப்படி எரிச்சல் படுறதுனால யாருமே இவங்கக்கிட்ட அவ்வளோவா பழக மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க, எல்லாருமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த முன்கோபப்படுறவங்ககிட்ட. இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா, அந்த முன்கோபப்படுறவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அதாவது அவங்க கூட இருக்கவங்க, அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, ஒரு வேளை நம்ம கூட வேலை செய்கிறவங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சு அவங்க மேலே போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலே அவங்க வந்து தன்னையே டீக்ரேட் பண்ணிப்பாங்க. அதனால அந்த பயத்திலே அவங்க ரொம்ப முன்கோபப்படுவாங்க. இப்போது அதற்கு சொல்யூஷன் என்னென்னா, 1 கொரிந்தியர் 13:5 நம்ம பார்க்குறோம், அன்புள்ளவர்கள் சினமடைய மாட்டார்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். நான் ரொம்ப முன்கோபப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப எரிச்சல் படுறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து ஆண்டவருடைய அன்பால் நிறைஞ்சிருக்கீங்க. அதனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டுருங்க. அப்படி நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் உங்கள் தன்மையை மாற்றி போடுவார். அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் எதுக்கும் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஆண்டவர் வந்து அவருடைய அன்புனால் உங்களை நிறைச்சிட்டாருன்னா, நீங்கள் நான் கோவம் அடைஞ்சிருவேனோ, மற்றவங்க மேலே வந்துடுவாங்களோ, இப்படி எரிச்சல் ஆயிருமோ அப்படின்ட்டு நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஆண்டவருடைய அன்புனால் நிறைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. புண்பட்ட இருதயம் உள்ளோருக்கு 3வது தன்மை என்னன்னு பார்த்தோன்னா, அவங்க பயம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்ட்டு ரொம்ப பயப்படுவாங்க. அதாவது இந்த பயத்தினால அவங்களால முன்னாடி ப்ரொசீட் பண்ணவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஹாஸ்டலில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்களால அங்கேருந்து மேனேஜ் பண்ணவே முடியாது. அவங்களால அங்கே ரொம்ப நாள் இருக்கவே முடியாது. ஐயோ இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்ட்டு பயந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க. எப்போவுமே பயந்துகிட்டே இருக்கிறதுனால இவங்க தனிப்பட்டு ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க. எப்போவுமே யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய படையே வந்து இவங்களை எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு கான்ஸ்டண்ட்டாக அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன் இப்படி பயப்படுறாங்க, ஏன் இப்படி பயந்த சுவாபமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும். இப்போ வந்து ஃபியர் ஆஃப் பிளட், ஃபியர் ஆஃப் டார்க்னஸ், ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஃபோபியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு அப்படி இருக்குதுன்னா, அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ரத்தத்தை பார்த்தா பயம். ஏன் அப்படி பயப்படுறாங்கன்னா, ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும், ரொம்ப ஹாரிஃபைங்காக ரொம்ப பயமாக ஒரு காரியம் நடந்திருக்கலாம். அது அப்படியே அவங்க மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்படி ஸ்டோர் ஆகி அவங்க எல்லாமே அப்படி நடந்துருமோ அப்படின்ற பயத்தில் அவங்க எப்போவுமே வாழ்வாங்க. இன்றைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, நானும் இதே போல தான் பயந்த சுபாவமாக இருக்கேன், எனக்கும் அப்படி தான் பயம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதற்கு ஒரே வழி தான் இருக்குது பிரியமானவர்களே. ஆண்டவருடைய அன்பு மேலே நம்ம விசுவாசம் வைக்கணும். ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு பயம் வரும்போது, ஒவ்வொரு தடையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை நினச்சி, ஒவ்வொரு காரியத்தையும் நினச்சி உங்களுக்கு ஏதாவது பயம் வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்க, ஆண்டவர் என் மேலே அன்பாக இருக்கிறார், ஆண்டவர் மேலே நான் என் விசுவாசத்தை வைக்கிறேன்ட்டு ஆண்டவருடைய அன்பை பற்றியே நீங்கள் எப்பொழுதும் யோசிக்கிட்டே இருங்க. அப்படி யோசிக்கும் போது உங்களுக்கு பயம் எல்லாம் போயிடும். ஆண்டவர் மேலே உங்கள் விசுவாசத்தை வைக்கும் போது உங்களுக்கு பயம் எல்லாம் போயிடும். வேதத்தில் கூட ஒரு அருமையான வசனம் இருக்குது, பூரண அன்பே பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்ட்டு. அதே போல் ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், அவர் மேலே, அவருடைய அன்பு மேலே நம்ம விசுவாசம் வைத்தோம்னா, ஆண்டவர் எனக்கு செய்திருவார் அப்படின்ற விசுவாசம் நம்ம வைக்கும்போது நம்ம பயம் எல்லாம் நீங்கி போகுது. இந்த தாழ்வு மனப்பான்மை, இன்னும் முன்கோபம், இன்னும் பயம், இது மூன்றையும், இந்த 3 தன்மைகளும் எப்படி நீக்குவது என்று நம்ம பார்த்தோன்னா, வேதத்தில் யோவான் 14:6 ஆண்டவர் சொல்கிறார், நானே வழி என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் வழி திறக்கிறார். இந்த தன்மைகள் எல்லாம்
நம்மளுடைய இருதயத்தை குணமாக்க, நம்ம காயமுள்ள இருதயத்தை குணமாக்க ஆண்டவர் வழி திறக்கிறார். வழி திறக்கிறார்னா ஆண்டவர் எப்படி நமக்கு வழியை திறக்கிறார்? நம்ம வேதம் வாசிக்கும் பொழுதும், நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்குறார். ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம மெடிடேட் பண்ணும்பொழுது, ஆண்டவருடைய வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வழியை திறக்கிறார். ஆனால் அந்த வேதம் வாசிக்கிறதையும் ஜெபம் பண்ணுறதையும் அநேகரால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நேரமே இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடுது அப்படின்ட்டு அநேகர் சொல்கிறாங்க. இன்னும் ஜெபம் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு உடனே விடுதலை கொடுப்பாருன்னு நினச்சேன், ஆனால் உடனே எனக்கு விடுதலை வரல அப்படின்ட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நான் சொன்னது போல் ஆண்டவருடைய வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, நம்ம ஒரு நாளும் மெடிடேட் பண்ணும்பொழுது தான் ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுக்குறார். இன்னும் ஒரு பெரிய ஊழியக்காரர் வேத வாசிக்கிறத பற்றியும் ஜெபம் பண்ணுறது பற்றியும் 2 சென்டென்ஸில் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்களால் செய்யக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கும்பொழுது ஆண்டவரால் செய்ய முடிந்த காரியத்தை அவர் செய்யாமல் இருக்கிறார். இன்னும் உங்களால் செய்யக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களால் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, என்ன அருமையாக எழுதியிருக்காருன்ட்டு. நம்மளால் வேதம் வாசிக்க முடியும், ஜெபம் பண்ண முடியும். அதை நம்ம செய்யும் பொழுது நம்மளால் செய்ய முடியாத காரியம்லாம் ஆண்டவர் நமக்கே செய்து தரார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, நமக்கு என்ன தான் பெரிய பிரச்சனை இருந்தாலும், நம்ம இருதயத்தில் என்ன பெரிய காயம் இருந்தாலும், நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில், ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வெயிட் பண்ணும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம மெடிடேட் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். இன்றைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா, ஐயோ எனக்கு நிறைய குறைவு இருக்குது, என் இருதயத்தில் என் வாழ்க்கையில் நிறைய குறைவு இருக்குது, எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, நான் அடிக்கடி சீக்கிரமாக கோவப்படுறேன், இன்னும் எனக்கு பயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் உங்களோட குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள பரமபிதாவே, சுவாமி, இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, எனக்கு இந்த குறைவு இருக்குதே, எனக்கு இந்த கவலை இருக்குதே, எனக்கு இருதயத்தில் இந்த காயம் இருக்குதே, நான் என்ன பண்ணுறது என்று துடித்து கொண்டு இருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாரோம் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பாரோம் சுவாமி. இன்றைக்கு அவருடைய இருதயத்தை மாற்றி போடும் சுவாமி. அவங்க இருதயத்தை மாற்றி போடும் சுவாமி. நீர் உம்முடைய அன்பினால் நிரப்பும் ராஜா, உம்முடைய அன்பினால் நிரப்பும் சுவாமி. எப்பொழுதும் நீர் இருக்கிறீர், ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று உம்முடைய வார்த்தையே எப்பொழுதும் அவர்கள் தியானித்து கொண்டிருக்க கிருபை தாரும் சுவாமி. இன்றைக்கு அந்த கிருபையை தாரும் ராஜா. உம்மை பிடித்து கொண்டே இருக்க அவங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி, கிருபை தாரும். அப்படி அவர்கள் கைகளை பிடித்து எப்பொழுதும் அவர்களோடு இருப்பதற்காக நன்றி சுவாமி. இன்றைக்கு அவர்களுடைய இருதயத்தோடு, அவர்களோட உயிரோடு நீர் கலந்து இருப்பதற்காக நன்றி சுவாமி, கலந்திருப்பதற்காக நன்றி சுவாமி. அவர்களோடு நீர் ஒன்றாகுகிறீர் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதத்தை அதிகமாய் பொழிந்திருக்கிறீர் சுவாமி. நன்றி ராஜா, நன்றி சுவாமி. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய இருதயத்தை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. அவர்களை புதிதாக மாற்றுவதற்காக நன்றி ராஜா. எப்பொழுதும் அவர் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டு சுவாமி அவர்களை வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும். அப்பா, உலகத்திலே அன்பு தேடி போகாமல் உண்மை அன்பாக நேசிக்க நீரே கிருபை தாரும் சுவாமி. பொறுப்பெடுத்துக்கொள்ளும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீரே ஞானத்தை தாரும் ராஜா. எக்ஸாம் எழுதுகிறவர்கள், படிக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய ஞானத்தை தாரும். இன்னும் வேலை தேடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுவாமி நீரே புது வேலையை தாரும். அதிக சாலரியிலே நல்ல ஜாபை தாரும் சுவாமி. பொறுப்பெடுத்துக்கொள்ளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் சொன்ன வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னும் எங்களுக்கு எழுதி போடுங்க. எங்கள் ஜீசஸ் கால்ஸ் யூத் டீம்க்கோ இல்லை யூத்தான் வெப்சைட்டில் போனீங்கனாலும் நீங்கள் எங்களுக்கு எழுதி போடலாம். உங்களோட குறைவுகள், உங்களோட பிரச்சனைகள், இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு பேசணுமோ, என்னென்ன கேள்விகள் இருக்குதோ எல்லாமே எங்களுக்கு எழுதி போடுங்க. நாங்கள் எப்போவுமே நானும் சாமும் உங்களுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு தான் இருக்கோம். ஸோ டாக் டு அஸ், ரைட் டு அஸ். எப்போ வேணுமோ எங்களுக்கு எங்கள் ப்ரேயர் டவருக்கு கால் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ பி இன் டச்.
and I pray that God will bless you. எங்கள் அருமை சகோதரி மேரி எலிசபெத் தும்கூர் கர்நாடகாவிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை 8 மாதம் கட்டிலில் இருந்த உங்களை சுகமாக்கி இருக்கிறாரே, அதற்கு நன்றி காணிக்கை அனுப்பி இருக்கிறீர்கள். எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய கிருபை. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவனே. சங்கீதம் 115:11 படியும் அந்த மகளை ஆசீர்வதி. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாய் இருக்கிறார். அப்படியே நீர் இரும், அவர்களை சுகமாய் காப்பாற்றும், கண்களை சுகமாக்கும், சுகரை நார்மலாக்கும், வேலையை ஆசீர்வதித்து செழிக்க செய்யும் அப்பா, பாக்கியத்தை தாரும். அப்படியே ஆண்டவனே மிஸ்டர் அஷ்ரஃபை ஆசீர்வதித்து வேலையை ஆசீர்வதியும். பத்ரோஸ் மோசஸ் மகனை ஆசீர்வதியும், வேலையை தாரும் அப்பா. ஃபேரனே ஆசீர்வதியும் சுவாமி, படிப்பை ஆசீர்வதியும், ஒரு தீய சக்தியும் தொடாதபடி அந்த வெளிச்சத்தை பிள்ளைக்குள்ள அனுப்புகிறேன். டோனா மர்லினாவை ஆசீர்வதித்து படிப்பில் முதன்மையாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவனே மிஸ்டர் ஜார்ஜ் அவர்களுக்கு பிஸ்னஸை செழிக்க செய்யும். அவர்கள் மனைவி சகோதரி ஜசிந்தா அவர்களுக்கு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபை தாரும் சுவாமி. சோனியாவை ஆசீர்வதித்து நன்றாக படிக்க, மெமரி பவரை அனுபவிக்க அருள் புரிய ராஜா. முழு குடும்பத்தையும் ரட்சியும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.